நான் உங்க அம்மாவை பார்க்க கூடாதா? ஆ, அப்படிலாம் இல்லம்மா. அப்ப காட்டு. ஹலோ, எஸ் மேடம், இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துருவாங்க. நான் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, வச்சிடுறேன். மேடம், உங்களுக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு மேடம். 30 மினிட்ஸ்ல அங்க இருக்கணும். அதான் மேடம் கால் பண்ணாங்க. வாணி, இங்க நடந்த பிரச்சனையில நான் அதை மறந்துட்டேன் பாரு. நான் அர்ஜென்ட்டா மீட்டிங்க்கு கிளம்பணும் வாணி. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். மாதவன் மேடம், வாணிக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. சரி மேடம். மேடம், சின்ன மேடம் போலாமா? உங்க ரூமை நான் காட்டுறேன். நீங்க எடுக்க கூடாது, நான் எடுக்கிறேன் சின்ன மேடம். வெயிட் பண்ணுங்க. வாங்க. என்னது? வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டுக்கு முக்கியமான விஐபிஸ் வந்தா மட்டும்தான் இந்த ரூமையே நாங்க திறப்போம். ஆனா நீங்க இந்த ரூம்லயே பெர்மனண்டா இருக்க போறீங்க. நீங்க பெரிய ஆள் தான் சின்ன மேடம். நீங்க இங்கேயே செட்டில் ஆயிடுங்க. ஏசி இருக்கு, போட்டுக்கங்க. அப்புறம் பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கு, அது தேவைன்னா ஆன் பண்ணிக்கங்க. சூடா தண்ணி வரும். வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டேமா? தேங்க்யூ. யாராவது இருக்கீங்களா? கதவு மூடிருச்சு, திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, போனை வர வெளியில வச்சுட்டு வந்துட்டேனே. யாராவது திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கதவு மூடி இருக்கு. கதவு பூட்டிக்கிச்சு. யாராவது இருக்கீங்களா? யாரா இருக்கும்? வித்யா வாய்ஸ் மாதிரி இருக்கு. கதவு தரங்க. கதவு பூட்டிக்கிச்சு. யாராவது திறந்து விடுங்க. வித்யா தான் போல. யாராவது திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? கதவு பூட்டிக்கிச்சு, திறந்து விடுங்க. பாத்ரூம் கதவு கூட உனக்கு திறக்க தெரியல. நீ இந்த வீட்ல இருந்து எப்படி சர்வைவ் பண்ண போறியோ? எதுக்கு எடுத்தாலும் அதே சொல்லாத.
எனக்கு ஒரு விஷயம் தெரியலண்டா சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன். ம். ஆமா, இப்பதான் நீ எல்கேஜிக்கு சேர்ந்திருக்க. நான் 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். இதெல்லாம் நடக்கிற கதையா என்ன? நீ மனசு வச்சா நடக்கும். ஆனா நீதான் எனக்கு உதவியே பண்ண கூடாதுன்னு முடிவோட இருக்கியே. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும்? உதவி பண்ணணுமா? இந்த பாரு, என்னைக்கா இருந்தாலும் நீ யாருங்கிறத அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப எடுத்த நல்ல பேரை வச்சு எங்கேயே பெர்மனண்டா தங்கிடலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத. அது நடக்கவே நடக்காது. அத நீயே முடிவு பண்ணாத. எனக்கு தெரியும் இது நடக்காது. ஏன்னா எங்க அம்மாவுக்கு பொய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காது. அதுலயும் நாம சொல்லிருக்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வையேன், அவ்வளவுதான். அவங்க பர்சனலா ஒரு துப்பாக்கி வச்சிருக்காங்க, எடுத்து சுட்டாலும் சுட்டுருவாங்க. என்னென்னமோ சொல்லி பார்த்த, நான் எதுக்கும் அசரலன உடனே துப்பாக்கிய சொல்லி பயமுறுத்துறியா? ஐயோ, இந்த பாரு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமா தான் சொல்றேன். நான் சொல்றத கேளு வித்யா. நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. போனா தாலியை கட்டின உன்னைய விட்டுட்டு நான் எங்க போறது? ஆன் பண்ணிட்டியா? ஏய், அத ஆஃப் பண்ணு. ஏய், ஆஃப் பண்ணி தொலை. அது வரல. கதவை திறக்க தெரியல, அதையும் ஆஃப் பண்ண தெரியல. நீ இருக்கியே நகரு. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்களம், போக போக புரிகின்ற போக்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடையச்சே. யார் வந்தது உன் நெஞ்சிலே, யார் வந்தது? போர் வந்தது போர் வந்தது உள் நெஞ்சிலே, போர் வந்தது. பூ வந்தது கை வீசிடும் பூ வந்தது. தீ வந்தது பூக்கண்களில் தீ வந்தது. ஏன் வந்தது கண்மானமாய் வெப்பம் வெப்பம். பெண் வந்ததும் உன் சூழலில் சத்தம் சத்தம். நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய். ஐயோ, நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே. அத்தையதான் கவுத்துட்டான்னு பார்த்தா இப்ப சஞ்சயும் கவுக்க பாக்குறாளே. இவனும் அப்படியே அசராம கூட நிக்கிறான். என்ன செஞ்ச இதெல்லாம்? இவ ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது வந்து பாத்ரூம் கதவு வெளியில லாக் ஆயிடுச்சு. ஹெல்ப் கேட்டு கத்துனா நான் வந்து கதவை திறந்து விட்டேன். கை தவறி அவ ஷவரை ஆன் பண்ணி 2 பேரும் நனைஞ்சிட்டோம். நீ எதுவும் தப்பா ஃபீல் பண்ணாத மேகனா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பா ஃபீல் பண்ணாதன்னு வேற சொல்லிட்டு போறான். நல்ல வேலை நீ வந்த. இல்லண்டா நாங்க ரொம்ப நேரம் நினைஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். நாளுக்கு நாள் இவாட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. உன்னை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். ச்சே.
நான் கூட கிராமத்துல இருந்து பொழைக்க வந்திருப்பான்னு நினைச்சேன். நீ சொன்னது கரெக்ட்டுமா. அவ இங்க வந்த மோட்டிவே வேற. வந்த 2 நாள்ல ஸ்டோர் ரூம்ல இருந்து விஐபி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கா மேகனா. இந்த குடும்பத்தோட பழக்கத்தை மாத்திருக்கா. என்ன அவகிட்ட சாரி கேட்க வச்சுட்டா. அவ லேசப்பட்ட ஆளே இல்ல. ஆன்ட்டி கிட்ட நல்ல பேர் எடுத்ததும் இல்லாம இப்போ சஞ்சயவே கவுக்க பாக்குறாங்க. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏண்டி அவங்கதான் அப்படி நின்னாங்கன்னா நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தியா? வேற என்னமா பண்ண சொல்ற? அந்த இடத்துலயே அவளுக்கு ஒரு அறைய விட்டு சத்தம் போட்டிருந்தீனா நான் அங்க வந்திருப்பேன்ல. எதுக்கு? நீ சாரி கேட்ட மாதிரி நானும் சாரி கேட்கறதுக்கா? இப்ப அப்படி நடந்திருக்காது மேகனா. அவ சஞ்சய் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவ எடுத்த நல்ல பேரெல்லாம் காலி பண்ணிருக்கலாம். அவளை வீட்டை விட்டே துரத்திருக்கலாம். இருந்த டென்ஷன்ல நான் அதெல்லாம் யோசிக்கலமா. ஏய் இங்க பாரு, இப்படிலாம் இருக்காத. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நான் தப்பிக்க முடியும். நீ இல்லன்னா வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்னைக்கா இருந்தாலும் நான் மேடம் கிட்ட மாட்டிப்பேன். அப்புறம் நான் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் நம்ம அதே வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதுதான். இங்க பாருடி, உன் கையில உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் அக்கா வாழ்க்கையும் இருக்கு. விட்டு கொடுத்துறாதடி. இவ ஒருத்தி எங்கிருந்தோ வந்த கிராமத்து பொண்ணு. அவளே அவ்வளவு தைரியமா இருக்கா. நீ இந்த வீட்ல இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க, இப்பவும் இப்படியே இருக்கேடி. மா, உங்க பிரச்சனையை விடுறீங்களா? இனி என்ன பண்றது? முதல்ல அத சொல்லு. இனிமே அவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அந்த சிச்சுவேஷனை மிஸ் பண்ணிடாத. நீ லைட்டா பிரச்சனையை கிளப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அவ இந்த வீட்ல இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. கொஞ்சம் விட்டோம் அவ நம்மளையே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. ஆமாமா. அவளை நமக்கு பிடிக்கலனாலும் அவகிட்ட நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மேகனா. ஒரு வில்லேஜ் கேர்ள்ட்ட இருந்து நான் என்னமா கத்துக்கிறது? வில்லேஜ் கேர்ள் தான், ஆனா அவதான் இன்னைக்கு வேதா மனசுல அசைக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கா. அடுத்த கட்டமா சஞ்சயையும் அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் டார்கெட் இவங்க 2 பேரும் தானே? ஆமா. அவங்கள அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரானா அது எப்படிங்கிற வித்தைய நீ அவகிட்ட தானே கத்துக்கணும். ஆமாடி, எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற திறமையை நம்ம எடுத்துக்கணும். நான் அவ்வளவு சொல்லியும் தாத்தா என்ன டார்ச்சர் பண்ணணும்னு இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. வந்தவ சும்மா இருந்தாளா? என்கிட்ட ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. இன்னைக்கு நடந்ததை மேகனா பார்த்ததுக்கு பதிலா அம்மா பார்த்திருந்தா என் நிலைமை முடிஞ்சிருக்கும். இந்நேரம் என்னையும் அவளையும் சேர்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாங்க. நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ இந்நேரம் ஜாலியா ட்ரீம்ல இருப்பா. என்னாச்சு சஞ்சய்? ஏன் வந்ததுல இருந்து டென்ஷனாவே இருக்க? வாங்க சார், வாங்க. நீங்க தானே அவளை இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண புண்ணியவா? உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? தாத்தா தான் அவளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாருன்னு மேடம்க்கு தெரிஞ்சதுன்னு வையேன், என்ன ஆகும் தெரியுமா? அதை விட அவ நர்ஸே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளவுதான். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அது அந்த சிச்சுவேஷன்ரா. அவசரத்துல நர்ஸ்னு வளரிட்டேன். அம்மாவும் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. அம்மா வேலைக்கு சேர்த்தா அவளால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? டேய், படிக்காத பொண்ணுடா அவ. அவ எப்படி நர்ஸ் வேலை செய்வா? என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு இது தெரிய போகுது, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அப்படிலாம் நடக்காதுடா. படிக்கலனாலும் அவ ரொம்ப நாலேஜான பொண்ணுதான். உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டாளா? அவ பெரிய ஆளுடா, எல்லாத்தையும் கவுத்துருவா. ஏன்டா அப்படி பேசுற? அவ நல்ல பொண்ணு சஞ்சய். நான் என்ன கெட்ட பொண்ணு நான் சொன்னேன்? நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், விஷயத்தை சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அவரும் வாணிகிட்ட என்னென்ன செய்யணும்னு சொல்லிருக்காரு. நான் அவளை கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சஞ்சய். நீ டென்ஷன் ஆகாம இரு.
அப்ப பேர் என்ன சொன்ன? வாணி. தாத்தா கிட்ட வேலை செய்யற பொண்ணு அதானே? அதான் அவளோட உண்மையான பேருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் அவளுக்கு வேற பேர் இருக்கா? அவ பேரு வாணியே கிடையாது. அப்புறம்? அவ பேரு வித்யா. வித்யா? வித்யாவா? ம். என்னடா சொல்ற? அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதே அந்த வித்யாவா? அப்பா கூட உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்களே அந்த வித்யாவா? ஆமா, அவளேதான். ஐயோ, என்னடா இவ்ளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? இதுக்கு தான் சொன்னேன், தாத்தா விஷயத்துல என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுத்த. இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. அது வித்யான்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் அளவு பண்ணிருக்கவே மாட்டேன். தாத்தா ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பணும்? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. தேவையில்லாம பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்டோமே. அவ தான் வித்யான்னு தெரிஞ்சதுன்னு வை, ஹீரோஷிமால வெடிச்ச குண்டை விட பெரிய குண்டை நம்ம வீட்டுல வெடிக்கும்டா. அம்மாவோட கோவத்துக்கு முன்னாடி நம்மலாம் நிக்கவே முடியாதுடா. அதுக்கு தாண்டா நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்னடா பண்றது? இப்படி யோசிக்காம உள்ள விட்டுட்டல, இப்போ புலம்பு என்ன பண்றது? இனி அவ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தாண்டா. என்ன நடக்க போகுதோ? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமல நம்ம இந்த பிரச்சனையை இழுத்துட்டோம். புலம்புறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. நாம தான் சமாளிக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் இவ தான் வித்யான்னு அம்மாக்கு தெரியவே கூடாது. அதான் நம்ம டாஸ்க். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். யார்கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாது. அவ வித்யான்னு சொன்னதுக்கே இவன் இவ்வளவு ஷாக் ஆயிட்டானே. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னா இவன் நிலைமை. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட கூட சொல்லாம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. வித்யா, வித்யா, கூப்பிட்டீங்களா? ஆமா. வேற பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உன் உண்மையான பேரு சொல்லி கூப்பிட்டேன். வாணிதான் என் பேரு. என்ன பொய் சொல்லாத வித்யா, எனக்கு எல்லாம் தெரியும். சஞ்சய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சஞ்சய் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? சின்ன வயசுல இருந்தே அவன் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான். லேண்ட் வாங்கினது உன் கல்யாணம் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டான். கடைசி வரைக்கும் என்னைய பத்தி இந்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாக்கு உன் ஃபேமிலி சுத்தமா பிடிக்காது. அதனால அவங்க கிட்ட மறைக்கலாம். என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு என் மேல வருத்தம் எல்லாம் இல்லையா? வருத்தமா? நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் வித்யா. உங்க அப்பா அம்மா என் ஃபேமிலிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. அவர் பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாருதான். அவரால் எதுவுமே செய்ய முடியல. இப்ப நீ வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எதுவுமே எங்க விருப்பத்துல நடக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள சிக்க வச்சிருச்சு. மாமா நல்லா இருந்திருந்தா நான் வித்யாவாவே இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு வழி இல்லாம போச்சு.
வாணியா இருக்கிறது நல்லதா போச்சு. ஆனா நான் தான் வித்யாண்டு தெரிஞ்சா, அதுவும் கல்யாண விஷயமும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கவே பயமா இருக்கு. என்ன கல்யாணம் ஒன்னும் புரியலையே.